யூனிட்டி 6ங்கிறது யூனிட்டியோட லேட்டஸ்டான ஸ்டேபிள் வெர்ஷன். யூனிட்டி அவங்களோட ரன் டைம் ஃபீஸை மெஸ் அப் பண்ணதுக்கு அப்புறமா யூனிட்டியோட எக்ஸ் சிஇஓ ரிசன் ஆகிட்டு புது சிஇஓ உள்ள வந்து மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த யூனிட்டி 6. யூனிட்டி 6ங்கிறது யூனிட்டியோட மோஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன். இதை நான் சொல்லல, இந்த யூனிட்டியை யூஸ் பண்ற டெவலப்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ரெடிட்டா இருக்கட்டும், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே யாருக்குமே இது வரைக்கும் ஒரு கிராஷ் கூட வந்ததில்ல. யூனிட்டி 6 தான் யூனிட்டிலே பெஸ்ட் வெர்ஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நானும் இப்ப யூனிட்டி 6க்கு மாறிட்டேன். நான் இது வரைக்கும் என்னோட யூனிட்டி 2022 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2023யும் 4 நான் யூஸே பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் ஏற்கனவே யூனிட்டியோட லேட்டஸ்ட் ரிலீஸ் நிறைய பக்ஸ் இருக்கும். பட் யூனிட்டி 6 நான் கிட்டத்தட்ட இப்ப 3 மாசம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனை கூட வந்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி யூனிட்டி LTS ஒன்னு விட்டுருப்பாங்க ஜஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி. ஆனா இப்ப அந்த யூனிட்டி LTS கூட கிடையாது, வெறும் யூனிட்டி 6. ஏன்னா லாங் டைம் ரிலீஸ், ஷார்ட் டைம் ரிலீஸ் ஒண்ணுமே கிடையாது. யூனிட்டி 6 பொறுத்த வரைக்கும் உடனடியா நமக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் யூனிட்டி 6.1, யூனிட்டி 6.2, யூனிட்டி 6.0001 இந்த மாதிரி இமிடியேட்டான பேட்சஸ் இருந்துட்டே இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு பக் சொல்றீங்கன்னா அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேட்ச் விட்டுருவாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு கிராஷ் இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்னு ரெண்டரிங் பண்ணீங்கன்னா கிராஷ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஒரு பேட்ச் பண்ணி அந்த அப்டேட் விட்டுருவாங்க. சோ நம்ம ஒரு வருஷமும் ஒரு அப்டேட்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம யூனிட்டி 6ல டன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு கேம் உருவாக்குறீங்கன்னா ஐ வில் கம்ப்ளீட்லி ரெக்கமெண்ட் யூனிட்டி 6. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்மளோட மல்டிபிளேயர் சென்டர். மல்டிபிளேயர் சென்டர்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, யூனிட்டில மல்டிபிளேயர் கேம் உருவாக்குறது எவ்வளவு பெரிய தலைவலின்னு உருவாக்குறது மட்டும் தான் தெரியும். ஆனா இப்ப அவ்வளவு பெரிய தலைவலி உங்களுக்கு இருக்கவே வேணாம். ஏன்னா யூனிட்டில மல்டிபிளேயர் சென்டர்னு கொண்டு வந்துட்டாங்க. இது நீங்க எந்த மாதிரி ஒரு மல்டிபிளேயர் கேம் உருவாக்குறீங்களோ அதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், அதுக்கு ப்ரீ டிஃபைன்டான டெம்ப்ளேட் என்ன, அதோட விட்ஜெட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் இருந்தா போதும், ஒரே ஒரு நாள்ல உங்க கேமை கம்ப்ளீட்டா ப்ரோட்டோடைப் பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட் உங்க கேம்ல எல்லாமே எப்படி ஒர்க் ஆக போகுது, நீங்க வச்சு டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு டக்குனு ஒரு சர்வர் ரூம் இருக்கும், ரிலேஸ், ஃப்ரெண்ட் லிஸ்ட், பிளேயர் கனெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ரீ டிஃபைன்டாவே உங்களால ஜஸ்ட் ஒரு டிராக் அண்ட் டிராப் பண்ணி போடுறது மூலமா உங்களால கன்ஃபிகர் பண்ண முடியும். இது எழுதி மேனுவலா பண்ணா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு மாசமாச்சும் ஆகும். இப்ப நம்மளால ஜஸ்ட் ஒரே ஒரு டிராக் அண்ட் டிராப் பண்ணி போட்டா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டரிங் நிறைய டன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எப்பயாச்சும் ஒரு கேமை முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆப்டிமைஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு 3 செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணா போதும், உங்க கேம் மனசாச்சு அதுக்கு ஆப்டிமைஸ் ஆயிடும். கான்சோலா இருந்தாலும் சரி, மொபைல் டிவைசஸா இருந்தாலும் சரி, பிசியா இருந்தாலும் சரி, which is a huge improvement. and then நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த எரர்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு யூனிட்டியில நீங்க பில்ட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் எத்தனை எரர் வரும்னு. அதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த காமனான எரர்ஸை இவங்களே சால்வ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம யூனிட்டியில இப்பதான் புதுசா நிறைய ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் SDK வெர்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், NDK வெர்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும். நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான பில்டா வச்சிருந்தீங்கன்னா, நான் வந்து 2022 வச்சிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு SDK 35க்காக பில்ட் பண்ண முடியாது, அதனால ஆண்ட்ராய்டு 35க்கும் பில்ட் பண்ண முடியும். நான் இனிமே உருவாக்குற எல்லா டுட்டோரியல்ஸும் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே யூனிட்டி 6 தான் பேஸ் பண்ணிருக்க போது. நீங்களும் மறக்காம யூனிட்டி 6 டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நாட் இம்ப்ரூவ் த ஃபங்க்ஷனாலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, எவ்ரிதிங். அது உங்களுக்கு யூனிட்டி 6 நல்லா புஷ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 சாம்பிள் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே மனசாச்சல அளவுக்கு நல்ல வெயிட்டான சாம்பிள். நீங்களே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூனிட்டி 6 பிடிச்சிருக்கா இல்லையா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சேனல்ல போற அப்டேட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll see you in the next video. See ya.